ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு தான் வந்திருக்கோம். காஞ்சிபுரத்துல இங்க பெரிய குளம் ஒண்ணு அமைஞ்சிருக்கு. இந்த குளத்தோட பெயர் பாத்தீங்கன்னா சர்வ தீர்த்த குளம். இந்த குளத்தை சுத்தி பாத்தீங்கன்னா 10 சிவன் கோவில் அமைஞ்சிருக்கு. 10 சிவபெருமானையும் நம்ம இந்த பிக்சர்ல தெரிஞ்சுக்கலாம். அநேகமா எல்லா கோயிலும் மூடிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நாங்க சொல்ற இங்க நிக்கிறது பாத்தீங்கன்னா தவளேஸ்வரர் சிவன் கோவில். இதுல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். இந்த கோயில இருக்கும் பார்க்கலாம். இந்த கோவில் சுற்றி 10 சிவன் கோவில் இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல அதான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம் பார்க்குற முதலாவது கோவில் இங்கே இருக்கிற தவளேஸ்வரர் சிவன் கோவில். இது ரோட்டு ஓரமாகவே அமைஞ்சிருக்கு. நாம் இப்போ பார்க்கறது ரெண்டாவது கோவில் யோகலிங்கேஸ்வரர் சிவன் கோவில். யோகலிங்கேஸ்வரர் சிவன் கோவிலுக்கு சைட்லேயே இங்கே இருக்கிற சிவபெருமாள் அமைஞ்சிருக்காரு. கங்கை, ஈசன், வருணன் சொல்லி இங்கே சிவபெருமாளுடைய சன்னதி அமைஞ்சிருக்கு. அடுத்தது நாம் இப்போ பார்க்குறது மூணாவது கோவிலும் நாலாவது கோவிலும் ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கு. எதிர்க்கவே அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கிற சிவபெருமாளுடைய பெயர் பார்த்திங்கன்னா லக்ஷ்மணேஸ்வரர். அதுக்கு எதிர்ப்புறமாக அமைஞ்சிருக்கிறது சீதேஸ்வரர் சிவன் கோவில் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கிற 10 சிவன் கோவில்களுக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகான அற்புதமான ஒரு பெரிய குளம் அமைஞ்சிருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதை பார்த்துக்கிட்டே 10 சிவபெருமாளையும் தரிசிக்கிறது அவ்வளோ அற்புதமான காட்சி. அடுத்தது நாம் இப்போ பார்க்குறது 5வது கோவிலான ஸ்ரீ ராமேஸ்வர சிவபெருமாளை தான் தரிசிக்கிறோம். இவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சர்வ தீர்த்த குளம் அமைஞ்சிருக்கு. அதுக்கு ஓரமாகவே இங்கே இருக்கிற ராமேஸ்வர சிவபெருமாள் அமைஞ்சிருக்காரு. மூணாவது கோவில் பார்த்திங்கன்னா சீதேஸ்வரர் லக்ஷ்மணேஸ்வரர் கோவில். அதுக்கு அடுத்தது ராமேஸ்வரர் கோவில். இதுக்கு அடுத்தது பார்க்கலாம் வாங்க. அடுத்தது நாம் இப்போ பார்க்குறது 6வது கோவிலான மல்லிகார்ஜுனேஸ்வரர் சிவபெருமாளுடைய சன்னதி இங்கே அமைஞ்சிருக்கு. அடுத்தது நம்ம இப்போ பார்க்குறது 7வது கோவிலான ஸ்ரீ அரண்யேஸ்வரர் சிவபெருமாள் அமைஞ்சிருக்காரு. அரண்யேஸ்வரர் சிவபெருமாள் சன்னதிக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா 8வது கோவிலான தீர்த்தீஸ்வரர் சிவபெருமாள் சன்னதி அமைஞ்சிருக்கு. அடுத்தது நாம் இப்போ பார்க்குறது 9வது கோவிலான காமேஸ்வரர் சிவபெருமாளுடைய சன்னதி அமைஞ்சிருக்கு. காமேஸ்வரர் சிவபெருமாள் சன்னதிக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா 10வது கோவிலான காசி விஸ்வநாதர்
சிவபெருமாளுடைய சன்னதி அமைஞ்சிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா ஹரண்யேஸ்வரர், தீர்த்தீஸ்வரர், காமேஸ்வரர், காசி விஸ்வநாதர் சன்னதி, இந்த 4 சன்னதிகளும் ஒரே இடத்துல லைனாக அமைஞ்சிருக்கு. காஞ்சிபுரத்துல பாத்தீங்கன்னா இங்க ஒரு பெரிய குளம் அமைஞ்சிருக்கு. இந்த குளத்தோடைய பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா சர்வ தீர்த்த குளம். இந்த குளத்தை சுத்தி 10 சிவபெருமாள் உடைய சன்னதி அமைஞ்சிருக்கு. 10 சிவன் கோவிலையும் நம்ம வந்த டைம் பார்த்தீங்கன்னா மதிய டைம்ன்றதால எல்லா கோவிலுமே மூடிட்டு இருந்தது. நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த கோவிலுக்கு நம்ம வரணும்னா நம்ம பிரதோஷ டைமில் வந்தால் கண்டிப்பாக எல்லா கோவில்லையும் ஓப்பனாக இருக்கும். அதே டைமில் சாயங்கால நேரத்தில் ஓப்பன் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் முக்கியமாக இங்கே வந்து பிரதோஷ டைமில் வந்து 10 சிவபெருமாளையும் நம்ம தரிசிக்கலாம். ரொம்ப அருமையான அற்புதமான கோவில்கள் 10 கோவிலும். இங்கே வந்தீங்கன்னா 10 சிவபெருமாளையும் ஒன்றா தரிசிக்கலாம் இங்கே காஞ்சிபுரத்தில். நம்ம இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக இதே மாதிரி இன்னொரு டைம் வந்து 10 சிவபெருமாளையும் ஓப்பனில் இருக்கும்போது தரிசனம் பண்ணலாம். நாங்கள் வந்த டைம் வந்து எல்லாம் மூடிட்டு இருந்தது. நீங்கள் வரணும்னா கண்டிப்பாக பிரதோஷ டைமில் சாயங்காலத்தில் வந்தீங்கன்னா எல்லா சிவபெருமாளையும் தரிசனம் பண்ணலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் சர்வ தீர்த்தம் குளத்தை சுற்றி 10 சிவபெருமாளையும் கோவிலையும் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோல பார்க்கலாம். எல்லாருக்குமே பாய்.